நம்ம ஊர் நார்த்தங்கிய பச்சடினா நார்த்தங்கிய பச்சடிதான் ஐயா. அடிக்க முடியுமா? அடடடடா, எங்க வீட்டு அடுக்கலையாது அப்படியே நிறைஞ்ச பேர்ல இருக்கு. ஊட்டி கொடைக்கானல் மலர் கண்காட்சி மாதிரிலாம் இருக்கு எங்க வீட்டுல. அப்படி ஒரு கண்காட்சியா இருக்க. ஐயோ, எங்கன்னே பண்ற போல இருக்க. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். மாட்டிக்கிட்டேன் போல இருக்க. இவ்வளவு வேற வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேயே நின்னுனே அதுக்குள்ள இங்க மாற சாடிட்டாளையா. இப்போ என்ன சொல்லுன்னு தெரியல. நான் வேற ஒரு குத்துக்கான எடுத்திருக்கேன், ஒரு உருண்டை போல எடுத்திருக்கேன், ஒரு எள்ளு போல எடுத்திருக்கேன்னு. இங்க எல்லாம் சட்டியா அண்டா குண்டாவா இருக்கிறத பார்த்தோன்னே அசந்து போய் நிக்கா. கோவத்துல வர நின்னுட்டு இருக்கல. என்ன சொல்ல அப்படி பாத்துட்டு இருக்க? ஆமா, இதான் எள்ளு போல, இத ஒரு குத்து போல, இதான் ஒரு கை காணு. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இந்த சமையல்காரர் வேற கொண்டு வாங்கம்மா, கொண்டு போங்க, நல்ல கறி கூட்டுலாம் அளவால இருக்கு, கூட 2 நாள் வச்சு தின்னுங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. காய்கறி எல்லாம் டாக்டர் பால் கூட சொல்லுதாரு, காய்கறி தான் நிறைய திங்கணும், சோத்தை குறைச்சு திங்கன்னு வேற வீடியோ வேற போட்டு நடக்காரு. அதனால சோறு கொண்டு போவாதீங்க, சோறு வீட்டுல கொஞ்சோண்டு அன்னன்னைக்கு வடிச்சுக்கோங்க, இதை டெய்லி வச்சு தின்னுங்க அப்படின்னு வேற ஒரு அட்வைஸ் சொன்னாரு. நானும் நினைச்சேன் சரி தானே, அவியல் கூட்டு அப்படி இப்படின்லாம் நம்ம அதிகம் வைக்க மாட்டோம்ல சின்ன பொண்ணு. அந்த அளவு சரி மெனக்கிட்டு வர அந்த மனசு சொல்லுதார. பெரிய ஆள் சொன்னா நம்ம கேட்டுக்கணும். அந்த அளவுதான் சரி, கொஞ்சம் அண்டால குண்டால கொண்டாங்க அப்படி சொல்லி சமாளிக்கிய. சரி வாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க இதுல இருந்து. சரி நீ போ, எடுத்துட்டு ஓடிறேன். ஏற்கனவே ஒரு ஃப்ரிட்ஜ் நிறைய அடைச்சு வச்சிருக்கோம், அதை மட்டும் பார்த்தா சின்ன பொண்ணு அவ்வளவுதான் 4 இழுப்பு இழுத்துருவா எனக்கு. சின்ன பொண்ணு 2 எண்ணத்தை கையில வாங்கிக்கியா, ஒன்னு தலையில வச்சுக்கியா. ஆமா, ஒன்ன நான் தலையில வச்சுக்கிட்டேன், ஒன்ன நான் கையில வச்சுக்கிட்டேன். வண்டியை ஓட்டண்டா, பேசாம இங்கே நின்னுட்டு இருப்போம். காணுமா 4 முடி 5 இடத்தை தூக்கிட்டு எப்படி வருவிய? சரி நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ணு, எடுத்த கால பின்ன வைக்க கூடாது. நான் எப்படி 5 இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருவேன். கடவுளை, இது என்னன்னு போய் யாருன்னு தெரியலையா? சரி யாரு சொல்லுங்க. ஆஹா, அடிச்சிக்கிருச்சுடாய். அண்டா நிறைய பிரியாணியை போட்டுற வேண்டியதா. இப்ப எதுக்கு குறுக்க சாடிட்டு நிக்கேன்னு? எங்கேயோ போறீன்னு தெரியுது, எங்க போறீன்னு கேட்டா அவ்வளவுதான், பைக்க விட்டு ஏத்திடுவீங்க. அதான் எப்படி கேட்கன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கேன். எங்க போனாலும் சரிதான், என்னையும் கூட்டிட்டு போங்க. விளங்குச்சு, இது வேறயா? சின்னப்படி நல்லா இருப்ப, என் காலத்து கூட அங்கங்க அசைக்க முடியல, அவளையும் கூட்டிட்டு போவோம். 2 பாத்திரத்தை கையில கொடுத்துருவோம்ல. சவன்னைக்கு சீரழிவுதான். 4 மணி என்னைக்கு வீட்டுக்கு என்னைக்கு வர? எவ்வளவு வேலை கிடக்கு. சின்னப்படி போற போக்குல தட்டுதுன மாதிரி எங்கேயாவது பிரேக் போட்டனா நான் கீழே விழுந்தேன்னு வச்சுக்க. என்ன நம்பி ஒரு புருஷன் இருக்கா, ஒரு பிள்ளை இருக்கு பாத்துக்கா. அதனாலதான் சொல்லுதேன், உன் நாத்தையும் வண்டியில ஏத்திக்கா. சரி நாத்து ஏறி தொலை. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். 2 யார பொருளையில விட்டுட்டு போட்டனா.